بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மதரசத்துல் ஃபௌசியா என்று சொல்லக்கூடிய இந்த சேனலிலே அல் குர்ஆனுடைய வசனங்கள் சிலதை கருத்தோடு விளங்கி அதனை உள்ளத்தால் உணர்ந்து ஓத வேண்டும், விளங்க வேண்டும். அதுதான் எங்களுடைய உள்ளத்தை உயிர்ப்பிக்கும் என்ற அந்த அடிப்படையில் இன்றைய வசனமாக சூரா பக்ராவில் வரக்கூடிய 186வது வசனத்தை தான் என்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற போது وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை தான் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي, என்னுடைய அடியான் உன்னிடத்தில் கேட்டால். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், وَإِذَا سَأَلَكَ, உன்னிடத்தில் கேட்டால், இபாதி, என்னுடைய அடியான். இந்த இடத்தில் அல்லாஹ் நேரடியாக நபியை நீங்க சொல்லுங்க என்று இந்த இடத்தில் பாவிக்காமல் அல்லாஹ் எப்படி பாவிக்கிறான் என்று சொன்னால், وَإِذَا سَأَلَكَ, உன்னிடத்தில் கேட்டால், இபாதி, என்னுடைய அடியான் நபியை உங்களிடத்தில் கேட்டால், அன்னி, என்னை பற்றி என்னுடைய அடியானிடத்தில் கேட்கிறார், அவனிடத்தில் சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீப், நிச்சயமாக நான் அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறேன். என்னுடைய அடியானுக்கு எப்பொழுதும் நான் நெருக்கமாகத்தான் இருக்கிறேன் என்ற அந்த செய்தியை என்னுடைய அடியானத்தில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்தில் பாவிக்கிறார். ஆகவே அல்லாஹ் இந்த இடத்தில் நபியே நீர் கூறுவீராக என்று பாவிக்காமல், நபியிடத்தில் அல்லாஹ் யாராவது உங்களுடைய ரப்பு எங்கே என்று கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ரப்பு உங்களோடு நெருக்கமாகத்தான் இருக்கிறான் என்ற அந்த விடயத்தை சொல்லுங்கள் என்று இந்த இடத்தில் அல்லாஹ் பாவிக்கிறான். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், உஜீபு, இன்னும் அவனிடத்தில் சொல்லுங்கள், உஜீபு, நான் விடையளிக்கிறேன் என்று. தஅவத்தத் தாஇ, என்னை அழைக்கக்கூடிய அந்த அழைப்பாளனுடைய அழைப்புக்கு நான் விடையளிக்கிறேன். தஅவா என்று சொன்னால் அழைப்பும், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கரமேந்தி கேட்கின்ற அந்த அழைப்பை தான் குறிப்பிடுகிறது. ஆகவே அல்லாஹ்விடத்தில் யாராவது கரமேந்தினால், உஜீபு, நான் விடையளிக்கிறேன் என்று அவரிடத்தில் சொல்லுங்கள். இதா தஆன், அந்த அடியான் தன்னை அழைக்கின்ற போது அவருடைய அழைப்புக்கு நான் விடையளிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் நபி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபல்யஸ்தஜீபு லி, எனக்கு அவர் விடையளிக்கட்டும், வல்யுமினூ பி, அவர் என்னை ஈமான் கொள்ளட்டும், லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி அடைவார்கள். அவர்கள் எப்பொழுதோ என்னிடம் பிரார்த்தித்து கேட்கின்றார்களோ, அதே போல என்னை எப்பொழுது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று, அவர்கள் சீர் பெற்றவர்களாக ஆகுவார்கள் என்று அல்லாஹ் இந்த இடத்தில் குர்ஆனில் சொல்லுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு அடியான் அல்லாஹ்வோடு நெருங்குகின்ற போது, ஒரு அடியான் எப்பொழுது அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்துகின்றானோ அப்பொழுதுதான் அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள இந்த உறவு நீடிக்கிறது. அல்லாஹுடனான உறவை அவன் ஏற்படுத்திக் கொள்கிறான். எப்பொழுதும் ஒரு அடியானோடு அல்லாஹ் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். எப்பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானோடு நெருக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறான். இந்த அடியான் தான், இந்த மனிதன் தான் அல்லாஹுவை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறான். அதனால் தான் சொல்லுகிறான், நான் எப்பொழுதும் ஃபஇன்னி கரீப், அவனோடு நெருக்கமாகத்தான் இருக்கிறேன். ஆனால் இந்த அடியார்கள் அல்லாஹுடைய சிந்தனையிலிருந்து, அல்லாஹுடைய வழிகாட்டலிலிருந்து, அல்லாஹுடைய அனைத்து வழிகாட்டலிலிருந்து தூரமாகி கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இவர்களிடத்தில் சொல்லுங்கள், இவர்கள் எப்பொழுது அல்லாஹுடத்தில் கரமேந்தி கேட்கிறார்களோ, எப்பொழுது இவர்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்கிறார்களோ அந்த நிமிடத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை காட்ட ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் அவர்களோடு இருக்க ஆரம்பிக்கிறான், அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறான். அவர்கள் கேட்கின்ற அனைத்து பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில் உள்ள அந்த உறவை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறான். ஆகவே மீண்டும் ஒரு முறை அதனுடைய கருத்தை சொல்கிறேன், பாருங்கள். உன்னிடத்தில் கேட்டால், இபாதி என்னுடைய அடியான் உன்னிடத்தில் கேட்டால், அன்னி என்னை பற்றி என்னுடைய அடியான் உன்னிடத்தில் கேட்டால், ஃபஇன்னி கரீப் நிச்சயமாக நான் நெருக்கமாகத்தான் இருக்கிறேன் என்று நீர் நெருக்கமாகத்தான் இருக்கிறேன் என்று அந்த அடியானிடத்தில் சொல்லு என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு சொல்கிறான், உஜீபு நான் விடையளிக்கிறேன், அழைக்கின்ற அழைப்பாளனின் அந்த அழைப்புக்கு, இதா தான் அவன் அழைக்கின்ற போது அந்த அழைப்பாளனுடைய அழைப்புக்கு நான் விடையளிக்கிறேன் என்று நபியே நீர் அவர் கேட்டால் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, எனக்கு அவன் விடையளிக்கட்டும், என்னிடத்தில் அவன் கேட்கட்டும், அவன் என்னை நம்பிக்கை கொள்ளட்டும், என்னை விசுவாசிக்கட்டும், அவர்கள் அந்த நேரத்தில் தான் நேர்வழியை அடைவார்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆகவே இதனுடைய இந்த வசனத்துடைய கருத்தை விளங்கி பிற்பட்டு அடுத்த இதாக நான் அதை ஓதி காண்பிப்பேன். அதையும் மனதோடு உரசி பார்க்கின்ற போது அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் எங்களுக்கு இந்த குர்ஆனின் மூலமாக உள்ளத்தை ஊரிப்பிப்பானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا سألك عبادي عني فإني قريب. وإذا سألك عبادي عني فإني قريب. قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. وإذا سألك عبادي عني فإني قريب. وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون.